हाय फ्रेंड्स पंकज नलभागத்தில் இன்னைக்கு பால் வெச்சி ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப அருமையான ஸ்வீட் செய்யிறதும் ரொம்ப ஈஸி. இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணீர் வெச்சி நல்லா கொதிக்க வெச்சிடலாம். அதுக்கு அப்புறம் தண்ணீரை கீழே கொட்டிட்டு 1 லிட்டர் பாலை எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா காய வைக்கணும். நான் வந்து பசும்பால் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா पैकेट पाल கூட எடுத்துக்கங்க. இப்போ நான் இதல சின்னதா ஸ்பூனை போட்டுறேன். இப்போ சிம்ல வெச்சிடலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நான் அரை மூடி எலுமிச்சை சாறும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுறேன். இது எதுக்குன்னா பால் வந்து நல்லா திரிஞ்சு போணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 4:30 மணிக்கு வெச்சேன். ஈவினிங் ஆக போகுது. பால் வந்து நல்லா சுண்டி நமக்கு இந்த கலர் கிடைச்சிருச்சு பாருங்க. கலரே மாறி இருக்கு பாருங்க. இன்னும் கூடி நல்லா சுண்டணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ இந்த டைம்ல நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கட்டும்ன்றதுக்காக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணீர் விட்ட மாதிரி ஆயிடும். இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம ஸ்பூன் போட்டதுனால அடிபிடிக்குன்ற பயம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிடும் பாருங்க. இந்த டைம்ல நம்ம போட்டு வைத்திருந்த அந்த சின்ன ஸ்பூனை வந்து எடுத்துடலாம். மிஸ் பண்ணாம அதை எடுத்துருங்க. இப்போ நல்லாவே கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா சுண்டி இருக்கு. இந்த டைம்ல இன்னும் 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு கெட்டி ஆயிடும் பாருங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துல இது நல்லா கெட்டி ஆயிடும். கிட்டக்கவே இருந்து இந்த ஸ்டேஜ்ல மட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு முடிய போகுது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணியாவே இல்லை. இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பக்கங்கள்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பரத்திடலாம். இது வந்து நல்லா சூடு ஆறணும். ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஓரங்கள்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒன்று சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு லட்டு பிடிக்கிற அந்த பதம் வந்து நமக்கு கிடைச்சிரும். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ஸ்வீட். சாதாரணமா நம்ம செய்யற பால்கோவாக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம பால் லட்டு செய்யலாம். நெய்யை தொட்டு தொட்டு நம்ம உருண்டையா பிடிச்சிடலாம் பாருங்க. சூப்பரா நமக்கு பால் லட்டு தயாராயிடுச்சு. இந்த சூப்பரான ஸ்வீட்டை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய்.